ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று புதன்கிழமை பங்குனி உத்திரம் எங்கள் வீட்டில் எளிமையாக முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணணும். இன்றைக்கி திருக்கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி 2வது நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கி இது போல் தாம்பூலம் தரித்து பூஜை பண்ணிட்டேன். சிம்பிளாக வேலுக்கு நம்மளுடைய முருகனுக்கு தாயார் வள்ளி தெய்வானை தாய்க்கு அதே போல் மாங்கல்யம் நேற்று தான் புதுசாக மாற்றினேன். புது மாங்கல்யமே நேற்று தான் நான் மாற்றினேன். வாங்கி இந்த நம்மளுடைய முருகனை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு 2 மாதம் ஆகுது. வெறும் இந்த செயின் மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன். நேற்று பங்குனி உத்திரத்தன்னைக்கு முதல் முறையாக மாங்கல்யம் நம்மளுடைய தாயாருக்கு செலுத்தி விட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், நம்மளுடைய முருகர் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறார் பாருங்கள் கல்யாண கோலத்தில். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது போல் வண்ண வண்ண கோலங்கள் போட்டு பங்குனி உத்திரத்தில் நம்ம இது போல் படைச்சோம்னா ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது ஈசன் காலத்தியப்பர், அண்ணாமலையார், அதே போல் வைத்தீஸ்வரன் வச்சு வணங்கிட்டு வரோம். இங்கே அதே போல் பூஜை. நம்மளுடைய விநாயகர், மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாருக்கும் நேற்று தான் முதல் முறையாக மாங்கல்யம் மாற்றி விட்டோம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இது போல் நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். மகாலட்சுமி தாயார், சீனிவாச பெருமாள், குபேரர், அதே போல் நம்மளுடைய அன்னலட்சுமி தாயார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களுக்கும் நேற்று தான் மாங்கல்யம் முதல்ல மாற்றி விட்டேன். நேற்று நல்லா அழகாக மனசுக்கு நிறைவாக திருக்கல்யாணம் முடிச்சாச்சு நம்மளுடைய தெய்வங்களுக்கு. இதே போல் நீங்களும் வீட்டில் விக்கிரகம் வச்சு நீங்கள் வணங்குனீங்கன்னா இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மனசுக்கு அத்தனை சந்தோஷம் கிடைக்கும். நமக்கு வரக்கூடிய குறைகள் யாவும் கடவுளால் நிவர்த்தி ஆகும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, குகனுண்டு குறைவில்லை, சேவல் உண்டு எப்பிறவியிலும் துன்பம் என்பது இல்லை. இதை நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்து தான் வந்திருக்கேன் நானும். நமக்கு எப்பவும் துணையாக இருக்கிறது இறைவன் ஒருவர் மட்டும்தான். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வாழ்க. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இறைவனருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும்.